ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை தளியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் வந்து எனக்கு ரொம்பவே லேட்டாக தான் எழுந்தேன். பாப்பா நேற்று நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1:30 மணி போல் ஆயிடுச்சு. நான் அலாரம் 5:30 போல் வச்சுருந்தேன். ஆனால் அலாரம் அடித்தும் என்னால் எழுந்திருக்கவே முடியல. ஒரே தூக்கம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா பாப்பா நைட்டு லேட்டாக தூங்குறதுனால. அதுக்கப்புறம் நான் காலையில் எழுந்து ஒரு 8 o'clock போல் தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி ரொம்பவே லேட் ஆயிரும்னு தெரியும். ஏன்னா பாப்பா இடையில அழுதுகிட்டே இருப்பாள். அவளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு செய்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கிராமத்து சைடு ஊரில் இருக்கிற மாதிரிலாம் கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் யாருன்னா சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு கூட செய்யலாம். இங்கே நான் மட்டும் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம்தான். என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் வேலைக்கு போயிடுவார், மார்க்கெட்டில் தான் வேலை செய்கிறாரு. அவர் மதியம் படையல் போடுற டைமில் தான் வந்திருந்தார். ஆனால் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் என் கூட கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக எல்லாத்தையும் படையல் போட்டார், சாமிக்கு பூவெலாம் போட்டார், எல்லா வேலையும் பண்ணார். நான் ஓரளவு எல்லாமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு நான் குளிச்சுட்டு பாப்பாவும் குளிச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு நாளாக ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோமே. ஜோஷ்னா சாமி கும்பிடு. யாரு? ஆமாம், ஜோஷ்னா சாமி கும்பிடு. எல்லோரும் அக்கா நாமம் போட்டு இன்றைக்கி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நாமம் போட்டிருக்கேன், ஃபேமிலியோடு நாமம் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க, கண்டிப்பாக யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, மனசு தான் தைரியமாக இருக்கணுமே. நம்ம மனசை தளர விடக்கூடாது. அதுவே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சாமி கும்பிட்றது, கந்த சஷ்டி, சஷ்டி விரதம், அந்த மாதிரி பாட்டு கேளுங்க, சாமி பாட்டு கேளுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களை கைவிட மாட்டார். நல்ல நாளில் தான் நான் சொல்கிறேன், மற்ற நாளில் இல்லை. சாமி நம்ம எந்த அளவுக்கு முழுசாக நம்புகிறோமோ கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு 100க்கு 100 எனக்கு ஒர்க் அவுட் ஆனது என்னன்னு பார்த்திங்கன்னா கடவுள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 2 years நான் ஊரில் தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நான் கன்சீவ் ஆகலை. நான் இங்கே 3வது வருஷத்தில் ரொம்ப அதிகமாக ரொம்ப டீப்பாக சாமி பைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்பவே சாமி பைத்தியம் ஆகிட்டு சாமி ரொம்பவே கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு கிடையாது. கல்யாணம் ஆன புதுசில் கூட அந்த அளவுக்குலாம் எனக்கு சாமி பக்தி இல்லை. அதுக்கப்புறம் இப்போ குழந்த பிறந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே எல்லாமே கடவுள் தான். இந்த லைஃபே கடவுள் தான் கொடுத்தது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த கடவுளை வழிபடுங்க. இந்த மாதிரி நல்ல நாள்லாம் ரொம்பவே விசேஷமாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இந்த மாதிரி மாவிளக்கு போடாதவங்கலாம் மாவிளக்கு போட்டு வழிபட்டிங்கன்னா குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சாமி உருவெல்லாம் போட்டு இப்போ தான் நான் படையல் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. என்னுடைய ஹஸ்பண்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே மனம் குளிர்ந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள். நிறைய பேர்
என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மொட்டை போடுற வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பாவை கையில் வச்சுக்கிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலை தான் இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து எடிட்டிங் வேலைலாம் வந்து தெரியாது. இது வந்து நானாகவே வந்து எல்லாமே பழகிட்டு நானாகவே வந்து போடுறேன். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இன்றைக்கே அப்படி இல்லை நாளைக்குள்ளே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வந்து வேணும். இது வரைக்கும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோவிலேருந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து எனக்கு புது உறவுகள்லாம் வந்து எனக்கு இந்த யூடியூப் மூலமாக வந்து கிடச்சிருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு புரட்டாசி மாதம் தளிகை ஸ்பெஷல் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்படி தான் வந்து சாமி கும்பிடுவோம். முதல் சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை வந்து சிம்பிளாக வந்து வெறும் அப்பளம், வடை, ஒயிட் ரைஸ், சாம்பார் இவ்வளோ தான் வந்து பண்ணுவோம். எப்பயுமே வந்து 3வது சனிக்கிழமை தான் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக வந்து பண்ணுவோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பாப்பா வந்து ஒரே அரட்டையாக இருந்தால். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து படையல் போட்டுட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து இடையில எடுத்து வந்து சாப்பிட்டுட்டே இருந்தான். குழந்தை இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து கையில் எடுத்ததை வந்து வாங்க முடியாது. சாமி சாப்பிட்றதும் குழந்தை சாப்பிட்றதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பாப்பாவும் வந்து இடையில சாப்பிட்டுட்டே இருந்தான். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பெருமாள் வந்து போனி பண்ணிட்டாருன்ற மாதிரி அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து நேற்று வந்து பொன் குழந்தை வந்து நேற்று பிறந்திருக்கு. அவங்களையும் வந்து பார்க்க போகணும். நான் எப்படியும் நாளைக்கு அப்படி இல்லை நாளைக்குன்னா நான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த விளாக்லாம் வந்து போடுறேன். மறக்காமல் வந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.